அனைவருக்கும் வணக்கம். பரியலம் மதுசன் சிவன் அவர்களின் 6வது கவிதை தொகுப்பு என்னுடைய முகவரி கேட்டு எனக்கு அனுப்பி வச்சார். டிஸ்கவரி பேலஸ் தான் அனுப்பினாங்க. வந்து 2-3 நாளில் புத்தகம் ஃபுல்லாக படிச்சிட்டேன். ரொம்ப அற்புதமாகவும் அழகாகவும் இருந்துச்சு. பரியலம்னா என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. உடனே கூகுளில் போய் பார்த்தேன். பரி என்றால் குதிரை என்றும், பரியலம் என்பது ஒரு இடத்தின் பெயராக கூட இருக்கலாம், இல்லை என்றால் பரியாயம் என்ற திரிபு சொல்லாக கூட இருக்கலாம் என்று அதில் இருந்துச்சு. சரி, ஓகே, உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே முதல்ல மதுசன் சிவன் நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, காலத்தின் இந்நூலின் பக்கங்களை புரட்டும் கைகளுக்கு என் பேரன்பு. முதல்ல பேரன்பு ரொம்ப அற்புதமாக சொல்லி அடுத்த பக்கத்தை தயவுசெய்து திருப்புங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. தனித்து தெரியும் கவிதைகள் அப்படின்ற அணிந்துரை சித்தாந்தன் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, கவிதை என்பது வெறும் சொற்களால் அமைக்கப்பட்டுகின்ற அடுக்கல்ல, அது வாழ்வின் நீட்சியில் ஏதோ ஒரு மையத்தில் நின்று கொண்டு வாசகரை வாழ்வை நோக்க வைக்கின்றது. இந்த அர்த்தமுள்ள பார்வை வாசகருக்கு அவசியமானது. எதையும் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது பொது புத்தி சார்ந்தது. இந்த பொது புத்திக்கு உட்பட்டவை அல்ல மதுசனின் கவிதைகள். இப்போ பொது புத்திக்கு உட்பட்டதே அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பொது புத்தி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், இல்லை படிக்கலாம் அப்படின்னும் போது நமக்கே தெரிஞ்சிடாது என்ன மாதிரியான நிகழ்வுலாம் அவர் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத நமக்கு அழகாக உணர்த்துறார். முதல் கவிதை படிக்கிறேன். சுற்றிலும் பூனைகள் நானாக மாறும், கூச்சலிடும் முன்புறத்து வலது காலை மடக்கி முகத்தில் ஒரு எத்தாய் எத்தும், பின் ஒரு தடவையாவது கடவுளராய் இருந்தவர்களுடன் உரையாடும் அப்படின்னு முதல் இதிலே எழுதிட்டார். நான் இங்கே புத்தகத்தை பார்க்கும்போதே ஒரு பூனை வந்த உடனே, முதல் கவிதையே பூனை வந்த உடனே எனக்கு பயங்கர ஆர்வமாயிடுச்சு. அப்போ நிச்சயமாக இந்த ஆப்பிள் இன்னொரு கவிதை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். உண்மையிலே எழுதியிருக்காரு. செம்மையாக இருக்கு. படிக்கிறேன், கேளுங்க. நான் ஒரு ஆப்பிளை தருகிறேன், சாப்பிடுங்கள், பின் அதன் சுவை பற்றி சொல்லுங்கள். இது எப்படி தெரியுமா இருக்கு? நான் உங்களுக்கு அட்ரஸ் கொடுங்க, இந்த புத்தகத்தை அனுப்புகிறேன், நீங்கள் ஃபுல்லாக படிங்க, உங்களுக்கு அந்த சுவை பற்றி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. சரி, நான் முதல்ல கவிதையை முடிச்சிடுறேன். நான் ஒரு ஆப்பிளை தருகிறேன், சாப்பிடுங்கள், பின் அதன் சுவை பற்றி சொல்லுங்கள், பின் அதை பற்றி எழுதலாம், பின் சற்று தூரம் நடந்து சென்று விதைகளை பதியம் வைப்போம், பின் சில நாட்கள் காத்திருந்து துளிர்க்கிறதா என்று பார்ப்போம், பின் சில வருடங்கள் காத்திருந்து துளிர்விட்டது ஆப்பிள் மரமா என்று பரிசோதிப்போம், பின் பூக்கும் வரை காத்திருப்போம், பின் காய்க்கும் வரை காத்திருப்போம், பின் கனியும் வரை காத்திருப்போம். அதில் ஆப்பிள் கனிந்தால் எனக்கு, ஆரஞ்சு கனிந்தால் உங்களுக்கு. அழகாக சொல்லிட்டாருங்களா? இந்த புத்தகத்தை வாங்கி நமக்கு இது படிக்கும்போது ஆப்பிளா இல்லை ஆரஞ்சா, ஆனால் அதுக்கு அந்த காத்திருத்தலுக்கான ஒரு இது இருப்பை சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அதுதான் இது மிக பிரமாதமாக இருந்துச்சு. இது போல் ஒவ்வொரு கவிதையுமே ஒரு தனித்தன்மையோட இதில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லப்போனால், ஒரு இரவும் ஒரு பகலும் அதிகம், இரவு மட்டும் இருந்தால் போதுமானது, வானமில்லை என்னிடம், நட்சத்திரங்களை பற்றி கதை எழுதுபவர்கள் இல்லாத வானத்தை இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். நட்சத்திரத்தை பற்றி கதை எழுதாமையோ கவிதை எழுதாமையோ இல்லை காட்சி அமைக்காமவோ யாரால இருக்க முடியுமா? அப்படி இல்லாத வானத்தை இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள்ங்கிறதே ஒரு ஃப்ரெஷ்ஷு தான். அது அந்த வேர்டும் ஃப்ரெஷ்ஷு, அந்த இடமும் ஃப்ரெஷ்ஷு. அவ்வளோ அற்புதமாக அவர் சொல்லியிருக்காரு. என்னை கவ்விக்கொண்டு பறக்கிறது காலம், நான் அதன் வாயில் இருக்கிறேன், நானே அதற்கு உணவு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு என்ன இருக்குது? கடைசி காலங்கிறது காலத்திற்கான உணவு தானே. நம்ம அதை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். 3 வரியில் ஒரு வாழ்க்கையோட ஒரு விஷயத்தையே சொல்லியிருக்கார் பாருங்க. என் பெயரை கேட்பவர்களிடம், என் முகவரி கேட்பவர்களிடம், என் தொன்மம் கேட்பவர்களிடம் தோராயமாக ஒன்றை சொல்ல வேண்டும், அதாவது ஏற்றுக்கொள்ளும்படி ஒன்றை சொல்ல வேண்டும். யாருங்க நம்மளை ஏற்றுக்கிற மாதிரிலாம் யாரும் கிடையாது. ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், எல்லாமே மாதிரி தானே ஒழிய யாரும் நம்மளை ஏற்றுக்க போகிறதில்ல. அதுவாக கடந்து போகிறது தானே இந்த வாழ்க்கை. ஒவ்வொரு கால பயணத்துலேயும் நம்ம ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு நிறமாகவோ நாம் இருந்து கொண்டிருக்கிறது தானே. வேறு ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் அப்படி தானே போயிட்டுருக்கு இல்லையா? இப்போ
நிறைய கவிதைகள் இருக்கு. இருந்தாலும் கடைசியா ஒரு கவிதையை பேசி நான் முடிச்சிடுறேன். ஒரு அடையாளங்களை சுமந்து வந்திருக்கும் தடாகத்தின் விளிம்பில் கைகளை ஊன்றி தலையினை வெளித்தள்ளி பின் குதித்து சமுத்திரத்தில் மீன்களைப் போல் நீந்திக் கொள்வாய். பக்கத்து வீடுகள், பக்கத்து தெருக்கள், பக்கத்து காலங்கள் ஒன்றை போல் ஒன்று வெளிச்சமானவை அல்ல. நானும் 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 என்பதன் தொடர்ச்சியாக வீடுகளில் ஒன்றையும், தெருக்களில் ஒன்றையும், காலங்களில் ஒன்றையும் சுமந்து அலைந்து இருளை அல்லது வெளிச்சத்தை பூசிக்கொள்ளும் கண்களுக்கு அனாதியான போகப் பொருளே இருள். இதில் நானும் நானும்னு 7 தடவை எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? நம்ம எந்த 7ங்கிறது சும்மா கிடையாது. 7 கடல், 7 உலகம், 7ஆம் மிருகம், இன்னொன்று என்ன சொல்லலாம், 7 மலைகள். இப்போ 7ங்கிறது வந்து நம்ம 7 பிறவிகள், அது கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த 7 அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லாத்துலேயுமே நானும் 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 நானுங்கிறது, அந்த நான் அப்படிங்கிறதே என்ன, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் வந்து சித்தாந்தன் அந்த அனிந்தரை எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? வாழ்க்கையை ஒரு முதிர்ந்த ஞானியைப் போல நோக்குகின்ற தன்மை மதுசனின் கவிதைகள் சிலவற்றில் காண கிடக்கின்றது. சத்தியமாக இது உண்மை. ஒவ்வொரு கவிதையிலையுமே ஒரு மீனுக்கும் ஒரு மீன் கொத்திக்கும் அப்புறம் தூண்டிலுக்கும் அது கடலில் கடக்கிற அந்த கணக்கு அப்படிங்கிறாரு. கடலோட கணக்கு அதுலேருந்து தான் நிர்ணயம் செய்யப்படுது. அது மீனுக்கா இல்லை மீனுக்கு உயிரா இல்லை அதை காத்திருக்கிற கொக்குக்கா இல்லை மனுஷன் அங்கே தூண்டலோட நிற்கிறானே அதுக்கா, அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது பட்டு பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு கவிதையுமே ரொம்ப அற்புதமாகவும் அழகான நிகழ்வுகளும் நம்ம பாதிக்கிற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இதில் இருக்குது. நான் படித்து உண்மையிலே என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி தயவுசெய்து படித்து என்ஜாய் பண்ணிங்கன்னா நம்ம தாட் இன்னும் நல்லா வரும் அப்படிங்கிறதுல என்னுடைய கருத்து. எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். மதுஷன் சிவன் அவர்களுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.